பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு அரை கை அளவுக்கு, முக்கால் கை அளவுக்கு போட்டாச்சு. வெங்காயம் தட்டி வச்ச வெங்காயம், அதாவது நசுக்கி வச்ச வெங்காயம் வணங்கிட்டு இருக்கோம். இது நல்லா வணங்கின பிற்பாடு இஞ்சி பூண்டு விழுதுகள் போட்டு நல்லா வணக்கி எடுத்துடணும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு நசுக்கி போட்டிருக்கோம். இஞ்சி ஒரு கையளவு, பூண்டு ஒரு கையளவு நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம். ஒரு 3/4 கிலோ தக்காளி இருக்கும். ரெண்டுக்குமே நம்ம செய்கிறது வந்து மட்டனுக்கும் மட்டன் குழம்புக்கும் அறுத்து வச்சுருக்கோம், மட்டன் ஃப்ரைக்கும் அறுத்து வச்சு ஒன்றா வதக்குறோம். நம்ம அப்புறமா தனித்தனியாக பிரிக்க போகிறோம். கேஸில் செய்யாமல் அடுப்பில் செய்கிறது காரணம் என்னென்னா, இந்த வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். எலும்பை வந்து குழம்பு வச்சுக்குவோம், கறியை வந்து நம்ம வறுவல் பண்ணிக்குவோம். குழம்புக்கு தனியாகவும் ஃப்ரைக்கு தனியாகவும் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ எலும்பு சார்ந்த கறியை என்ன பண்ணுறோம், குழம்பு வைக்க போகிறோம். மஞ்சத்தூளுங்கிறது நமக்கு தேவையான அளவு, அதாவது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன்லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம இது குக்கருக்கு எடுத்து ஊற்றி ஒரு 5 விசில் வேக வரைக்கும் வச்சுக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். அதே மாதிரி மல்லித்தலை கொஞ்சம் போடுறோம். மல்லித்தலை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த குக்கர்லேருந்து எடுத்த பிற்பாடு உள்ள பச்சை ஸ்மெல்லும் போயிடும். கொதிக்க வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். வறுவல் செய்ய போகிறோம், ஃப்ரை, மட்டன் ஃப்ரை. மஞ்சத்தூள் போட்டு கிண்டின உடனே நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. ஒரு 2 ஸ்பூன் போடலாமா? ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். 1 கிலோ கறிக்கு 2 ஸ்பூன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா கறி வேகிறது மட்டும்தான், இதை நம்ம சுக்காவாக அதிகபட்சம் எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்க போகிறோம். இப்படியாவே அனலில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா பதமாக நல்லா கறி வெந்துக்கணுங்கிறதுக்காக இதை குக்கரில் மாற்றி ஒரு 5 விசில் விட்டுறோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், ஆத்தூர், இந்த மாதிரி பகுதி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அந்த மாதிரி பகுதி உள்ள கிராமத்து மட்டன் வறுவல். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச இந்த வறுவலுக்கான கறியை வானலில் கொட்டிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் சுக்கா வர முடியும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். சுக்கா வறுவல் நல்லா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையை கொஞ்சம் போட்டுடுறோம். மல்லித்தலையை போட்டுட்டு ஒரு 2 தடவை அப்படியே கிண்டி விட்டு ஒரு பரட்டை பற்றி எடுத்துடுறோம். எடுத்துட்டா அருமையான கிராமத்து ஆட்டுக்கறி வறுவல், சுக்கா வறுவல் ரெடி, தயாராகிடுச்சு.